அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சாமி, இந்த நாத்தம் எடுத்து என்ன படுத்துறியா? என்ன சார் சேத்துல எல்லாம் விழுந்தீங்க? இது ஒரு பெரிய விஷயமா? வாங்க சார். சேத்துல நானா விழுந்தேன்? சரி, ஏதோ விழுந்தீங்க, வாங்க. ஓட்ட பாருங்க சார். நீங்க வேற சார், யமலோகத்திலே ஓட்டு இருந்தாலும் அங்கேயும் போகணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். இந்த பாருங்கம்மா, வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ஐயா தான் முதலமைச்சரோட பேரன். அந்த அம்மா முதலமைச்சருடைய பொண்ணு. தேர்தல் வருது, ரோட் ரோலர் சின்னம். ரோட் ரோலர் இல்ல, அந்த சின்னத்துக்கு ஓட்ட போட்டுருங்க. பணம் கொடுப்பாங்க, ஐயா தூக்கி தலையில வைப்பாரு. என்னையா இதெல்லாம் தூக்க சொல்றீங்க சார்? நல்லா தூக்குங்க. அப்படிதான் அப்படிதான். போட்டோக்காரன் வந்து போட்டோ வா வா வா, கிட்ட வாப்பா. அம்மா வாமா, நீ வந்து எடுங்க எடுங்க, நல்லா எடுங்க. எடுங்க எடுங்க எடுங்கப்பா. அவ்வளோதான் முடிஞ்சு. டேய், சொல்லுங்கண்ணே. நாம இப்ப மக்களை பார்க்க போறோமே, அங்க ரோடு நல்லா இருக்குல்ல? என்னன்னு எப்படி கேட்டு புட்டீங்க? தெருவுக்கு தெருவு, சந்துக்கு சந்துக்கு லெஃப்ட்டுக்கா போயிட்டு ரைட்டு, ரைட்டுக்கா போயிட்டு லெஃப்ட்டுக்கா பார்த்துட்டு வந்திருக்கானே. டேய், குறுக்கால கால. டேய், நீ பேசாத. அப்புறம் நான் கோவத்துல ஏதாவது சொல்லிட்டு போறேன். உன்னை எப்படி இல்ல நான் பாத்துக்கிட்டேன். என்கிட்ட எவ்வளவு சுதந்திரமா உன்னை வச்சுக்கிட்டேன். ஆனா நீ என்ன பண்ண? நேரா சீரியல்ல ஹீரோவா நடிக்க போயிட்ட. எவ்வளவு திமிரு உனக்கு. அண்ணே, என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? அண்ணே, சினிமால நீங்க யாருண்ணே? எவ்வளவு பெரிய ஆக்ஷன் மாஸ் ஹீரோண்ணே. ஆம்பளை விட்டெல்லாம் உங்க கையில இருக்குண்ணே. நான் சீரியலுக்கு எதுக்காக நான் போனேன்? பொம்பளைங்களுக்கு சீரியல்னா உசுருண்ணே. இப்போ பொம்பளைங்களுக்கு நான் உசுருண்ணே. பொம்பளைங்க ஓட்ட அள்ளிட்டு வந்திருக்கானே. அண்ணே, என்னண்ணே நீங்க? பொம்பளைங்களுக்கு நான் தெய்வம்ண்ணே, ஆனா நான் உங்களுக்கு ஒரு நாய் மாதிரிண்ணே. என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களே? விர்ரா விர்ரா விர்ரா. அண்ணன் ஏதோ தப்பா யோசிச்சேன்டா, விர்ரா. சரிண்ணே. அண்ணே விடுங்கண்ணே விடுங்கண்ணே, எங்க சுத்தினாலும் கழுது இங்க தானே வந்தாவணும். டேய், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக சீரியல்ல நடிச்சு பொம்பளைங்க ஓட்டெல்லாம் அள்ளி இருக்கான். அவனை போய் கிண்டல் பண்றான். ராஸ்கல் பிச்சிருவேன். அண்ணே அண்ணே அண்ணே, நம்மளை தேடி ஒரு அரசியல் அடிமை வருதுண்ணே. அண்ணே அண்ணே, அவங்க வந்துட்டாங்க, கொஞ்சம் பேச கிளாமர் பண்ணிக்கங்க. டேய் கண்ணாடி எடுத்து. ஷில்பா குமாரண்ணே வணக்கம். டேய் அண்ணே போடா. வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயம்? என் பேரு கேசவன். இந்த தொகுதியில ஸ்பேனர் சின்னத்துல நிக்கிறேன். ஏன் லூஸ் ஆயிட்டீங்களா? சின்ன ஸ்பேனர்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும். அப்படி என்ன பாக்காதீங்க, அவசரப்பட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம 2 பேரும் மட்டும் போய் கேட்டா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்டா அவ்வளவு ஓட்டையும் அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. எனக்காக பிரச்சாரத்துக்கு நீங்க கொஞ்சம் வரணும். நீங்க பிரச்சாரம் பண்ணா நிறைய ஓட்டு விழும். இல்லைங்க, ஏற்கனவே ஆளுங்கட்சி என்னை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க. ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க எதிர்கட்சி, அது வேற இல்லாம அவங்களுக்கு எதிரி கட்சி வேற. உங்களுக்கு பிரச்சனை பண்ண நான் வந்தேன்னா அப்புறம் அவங்க கிட்ட எனக்கு பொல்லா போயிடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு பொல்லா போயிடும். இந்த வாட்டி யாருக்கும் நான் ஆதரவு கொடுக்கல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. போயிட்டு வாங்க. சரி, அப்ப நாங்க வரோம். அடிமைன்னு பார்த்தா அப்படியே அடிச்சிட்டு போகுது. அண்ணே, லூசான இந்த பொம்பளை எப்படி சிலுத்துட்டு போகுது பாருங்க கெத்தா. இந்த லூசுங்களுக்கு ஸ்பேனர் சின்னம் கொடுத்தது கரெக்ட் தான். என்னடா என்னத்த சொல்ல, அண்ணனை பத்தி தெரியல. நம்மளை விட அரசியல் உங்களுக்கு தெரியுமோ? யாருக்கு தெரியும்? என்னண்ணே தேங்காய் உடைய மாட்டேன், நல்ல நேரம் இல்லையா? ஏண்டா டேய், எதையுமே உடைக்க கூடாதுடா, வழக்க நினைக்கணும். தேங்காய் வேற உடையில, நல்ல நேரம் இருக்காதோ? அண்ணா ஒரு போஸ் கொடுண்ணே. அண்ணா நல்லா நில்லுண்ணே. ஏன்னா அழுகுற? அண்ணே, கனகராஜ் அண்ணா கனவுல வந்துட்டாரா?
கனகராஜ் அண்ணனை நினைச்சு நான் அழுகுறேடா. அந்த பொன்னேரியார நினைச்சாதான் பயமா இருக்குடா. எலெக்ஷன் நம்ம ஊர்ல நடக்குதுண்ணே, அந்த ஆளை பத்தி பயப்படாதுண்ணே, நாங்க இருக்கிறோம்லண்ணே. ஏண்டா நீங்க இருப்பீங்கடா, ஆனா நான் இருக்க மாட்டேனே. எந்த லாரியோ எந்த ஏரியோ இனிமே பாக்கெட்ல அட்ரஸோட தான் சுத்தணும். அப்பதான் பாடி ஊடு வந்து சேரும். ஐயோ தெரியாதனமா வந்து இறங்கிட்டேனப்பா. சரி முனங்காத, போட்டோவுக்கு போஸ் கொடு. இருடா, ஒரே ஒரு தடவை கிணத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? ஜெயிச்சாலும் இந்த கிணறு தான், தோத்தாலும் இந்த கிணறு தான். எப்படி? கல்ல கட்டிக்கிட்டு கிணத்துல குச்சிட வேண்டியதுதான். இருடா, லொகேஷனை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னையா என்ன தெரியல. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே என் கிணத்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அண்ணே. ஏண்ணே சிரிக்கிறீங்க? இல்லடா, உலகத்தை நினைச்ச சிரிச்சடா. என்ன சிரிக்கிறீங்க? என்னுடைய குலதெய்வம் கனகராஜ் இல்ல, அவரு கிணத்துக்குள்ள தாண்டா இருக்காரு. ஐயோ டேய் இப்ப எடுறா போட்டாவ. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.